ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் கட்லெட்டுக்கு 5 வேக வைத்த வாழைக்காவை நல்லா மசித்து எடுத்துகிட்டு வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரிஞ்சு வச்சுருந்ததை நம்ம அதில் போடுறோம். நெக்ஸ்ட்டு கடல மாவு தேவையான அளவு போட்டுக்கிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொட்டுக்கடலை மாவு தேவையான அளவு, அரிசி மாவு அதுவும் தேவையான அளவுக்கு மீடியமாக தான் நம்ம சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. சோம்புத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிடணும். ரொம்ப கெட்டியாக தான் பிசைஞ்சணும், அப்போ தான் நமக்கு கட்லெட் செய்ய வசதியாக இருக்கும். இதேமாரி தட்டி முடித்ததுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்க எண்ணெயை நல்லா சூடாயிடும். சூடானதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்தோம் அப்படின்னா சுவையான வாழைக்காய் கட்லெட் தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.